Hi friends, welcome to my YouTube channel ESM Thambi. இன்னைக்கு நம்ம எதை பத்தின வீடியோ பார்க்க இருக்கோம்னா ரொம்ப நாள் எல்லாரும் கேட்டுட்டு இருந்ததான் கேந்திர வித்யாலயா அதாவது கேவி ஸ்கூல். கேவி ஸ்கூல் பத்தின அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் ஏதாவது வந்துச்சா, எப்போ நம்ம ஆன்லைனில் அப்ளிகேஷன் போடணும், லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயும் நம்மளை தனிப்பட்ட முறையில் யூடியூப்லேயும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு கேவி ஸ்கூல் அட்மிஷனில் இருக்கிற முன்னாள் இராணுவ வீரர் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை அனுப்பிச்சி விடுங்க, அவங்களுக்கு இது யூஸாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கேந்திர வித்யாலயா அப்படின்னு சொல்லுவாங்க, கேவி. இது மத்திய அரசாங்கத்தால் நடத்தப்படுறது. முன்னாள் இராணுவ வீரர்கள் இல்லை இராணுவ வீரர்கள் இதை மத்திய அரசாங்க ஊழியர்கள் அவங்களோட குழந்தைங்க இந்த ஸ்கூலில் படிப்பாங்க. ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மி, எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட் ஹையாக இருக்கும். அதனால் எல்லாருமே இந்த ஸ்கூல் சேரணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ப்ரிஃபர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அட்மிஷன் ப்ளஸ் அந்த ஸ்கூலோட டோட்டல் கெப்பாசிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் காம்படிஷன் ரொம்ப ஹெவியாக இருக்கும் இந்த ஸ்கூலுக்கு. இப்போ அதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதில் 7ஆம் தேதியிலேருந்து, அதாவது 7/3/2025 காலையில் 10 மணிலேருந்து கேவி ஸ்கூல் அட்மிஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால்வாட்டிகா அப்படின்னு சொல்லுவோம். பால்வாட்டிகா 1, 3, அதாவது ப்ரீகேஜி அண்டு யூகேஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த இதுக்கு அட்மிஷன் ஓப்பன் ஆகிருக்கு. பால்வாட்டிகா 1 and 3, அதுக்கடுத்து கிளாஸ் 1 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதில் லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் சப்மிஷன் அது லாஸ்ட் டேட் 21/3/2025 நைட்டு 10 மணி வரைக்கும் அவங்க ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களால் இந்த அப்ளிகேஷனை சப்மிட் பண்ண முடியாது. இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இப்போ நம்ம பார்ப்போம், என்ன ஏதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் அந்த கேந்திர வித்யாலயா நோட்டிஃபிகேஷன். இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. 6ஆம் தேதி தான் வந்திருக்கு. 6ஆம் தேதி தான் இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி பால்விதிகா 1 and 3 கிளாஸ் 1 இதோட டைமிங் ஸ்டார்ட் ஆகிறது அப்ளிகேஷன் 7/3/2025 காலையில் 10 மணிலேருந்து ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிரும். யாரெல்லாம் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி உங்கள் குழந்தைக்கு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லாஸ்ட் டேட்டு உங்களுக்கு 21/3/2025. உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷனில் என்னென்னா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் எங்கள் சேனலோட மெம்பர் ஆயிருங்க. நாங்கள் உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்றோம், நீங்கள் பார்த்துக்கலாம். ஏன் சொல்கிறோன்னா, உங்களுக்கு நிறையா விஷயங்கள் தெரியல. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இல்லாமல் வேறு ஏதாவது ஃபேக் சேனலை பார்த்துடுறீங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இதில் குறிப்பாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணும்போது குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, அதுக்கடுத்து ஃபாதர் மதர், அவங்களோட எவ்வளவு நாள் அவங்களோட எக்ஸர்வீஸ் பண்ண இருந்தாங்கன்னா லாஸ்ட்டு 7 இயர்ஸ், சர்வீஸ் பர்சங்க அவங்க யூனிட்லேருந்து வாங்கிட்டு வரணும். எக்ஸர்வீஸ் பர்சன் அவங்களோட இதிலேருந்து வாங்கிட்டு வரணும். அவங்களோட லாஸ்ட்டு டேர்ன் ஓவர் 7 வருஷத்துக்கான டேர்ன் ஓவர் எங்கெங்கெல்லாம் அங்கே சர்வீஸில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி. வேறு எந்த முக்கியமான டாக்குமெண்ட்ஸும் தேவை கிடையாது. அப்பா அம்மாவோட ஆதார் கார்டு, குழந்தையோட ஆதார் கார்டு, அதுக்கடுத்து பர்த் சர்டிஃபிகேட், இதை நீங்கள் வச்சு குழந்தையோட பேரை வச்சு நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். சிம்பிள் தான், அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ப்ரியாரிட்டியில் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த குழந்தைக்கு அட்மிஷன் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் இதில் குறிப்பாக தவறான விஷயங்கள் எதுவும் கொடுத்துடக்கூடாது. ஏன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஆகும், அப்போ உங்களுக்கு சிக்கல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். நம்ம எந்தவித விஷயத்தையும் நம்ம தவறாக சொல்கிறது கிடையாது. அதனால தான் ரொம்ப வெயிட் பண்ணி இந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம சொல்லுவோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணி நம்ம சொன்னோம். இதே மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நீங்கள் பார்க்குறதுக்கு நம்மளோட யூடியூப் சேனலை நீங்கள் மெம்பர்ஷிப் எடுத்து வச்சுக்கோங்க. எந்த இன்ஃபர்மேஷன் வந்தாலும் இம்மிடியேட்டாக நம்ம போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம எந்த வீடியோ போட்டாலும் நம்மளோட சேனல் அஃபிஷியல் மெம்பர்ஸ் இருக்கவங்களுக்கு இம்மிடியேட்டாக ரீச் ஆகும். மற்றவங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் ரீச் ஆகும். அதனால தான் நாங்கள் சொல்கிறோம். வேறு ஏதாவது உங்களுக்கு இந்த கேவி ஸ்கூல் அட்மிஷன் பற்றி டவுட், கிளாரிஃபை ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்களுக்கும் நம்மளோட யூடியூப் சேனலை அவங்கள லிங்க் அனுப்பிச்சு அவங்கள பார்க்க சொல்லுங்கள். ஆர்மி ப்ளஸ் ஆர்மி வெல்ஃபேர் ரிலேட்டடாக நம்ம யூடியூப் போட்டுட்ருக்கோம். வேறு எதை பற்றி நம்ம சேனலில் வராது. வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜெயின். ஃபைட்டிங் ஃபர்ஸ்ட் ட்ரஸ்ட் முன்னாள் இராணுவ வீரர்களின் குழந்தைகளின் கல்வி, மருத்துவம் போன்ற தேவையான உதவிகளை செய்து வருகிறது. உங்களால் ஆன பண உதவி செய்யவும்.